அரை மணி நேர வேலையை 5 நிமிஷத்தில் முடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். வாங்க பார்க்கலாம். இந்த கீரை ஆயிறது, மல்லி ஆயிறது, புதினா ஆயிறதுலாம் நிறைய பேருக்கு ஒரு ரிஸ்க்காகவே இருக்கும். கீழே சிந்தும் செதறும்னு நிறைய தோணும் இல்லையா? கீழே ஒரு நியூஸ் பேப்பர் விரிங்க, அதுக்கு மேலே ஒரு சாப்பிங் போர்டு வைங்க, அதுக்கு மேலே கீரை புதினா மல்லின்னு எது இருந்தாலும் சரி அதை 3 பாட்டாக பிரிங்க. 3 பாட்டாக பிரித்ததில் ஒரு கட்டை எடுத்து கடன்னு அதுக்குள்ளே என்னெல்லாம் களைச்செடிகள் இருக்கோ அதை 1 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் ஆகாது. அதை பிரித்து பார்த்தீங்கனாலே அதில் உதிர்ந்துடும். அதை எடுத்துட்டு கடன்னு கட் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். கூட்டு பொரியல் எது வேணாலும் இதில் செய்யலாம். இது கீரைக்கு ஓகே, மல்லிக்கு ஓகே, புதினாக்கு எப்படி செட் ஆகும்னு யோசிப்பீங்க. ஏன்னா புதினாவோட குச்சிகள் ஒவ்வொன்றுமே தடிமனாக இருக்குமே, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பீங்க. இதே தான் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, 3 பிரிங்க, அதை 1/2 இன்ச்சு விட்டு தள்ளி கட் பண்ணுங்கள். அதாவது நாட்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த நாட்டுக்கு மேலே கட் பண்ணி விட்டுருங்க. அப்படி கட் பண்ண புதினாவை அதில் களைச்செடிகள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃபாலோ பண்ணி கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதும். ஒன்றும் இல்லை, சல்லடை கிண்ணம். சல்லடை கிண்ணத்தில் வச்சு ஒரு சளின்னு சளிச்சு எடுத்திங்கன்னா கீழே ஃபுல்லாகவே அந்த தண்டுகள், சின்ன தண்டுகள் எல்லாமே கீழே விழுந்துடும். புதினா சேஃபாக நமக்கு கிடச்சிரும். நீங்கள் இந்த மாதிரி கிச்சன் ஹேக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு மறக்காமல் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள்.